நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்குக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பற்றி பேசலாம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தான் நீங்கள் நோடாமல் கிளிக் பேட் பண்ணுவோம் டெக் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் வந்து எவ்வளோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட $52,087 கிட்ட இருக்குது. ஸோ பிட்காயினோட ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து போயிருக்கு. ப்ரீவியஸ் கேண்டல் தான் சொல்லலாம். ஸோ நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ஓப்பனிங்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிட்டத்தட்ட 53,000 அந்த நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கரெக்டாக 53,090 அடிச்சு பெரிய ஒரு ரெட் கேண்டல், பெரிய செல் ஆஃப் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங்காக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20 EMA அப்புறமா 50 EMA சப்போர்ட்டாக இருக்குது, விச் இஸ் அட் த 52,000 சைக்காலஜிக்கல் லெவல், அப்புறமா மேஜர் சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வால்யூம் நீங்கள் பார்க்கலாம். அதே பெரிய ரெட் கேண்டல் வால்யூம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 58K நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து 58,000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பிட்காயின் வந்து முக்கியமாக 4 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன்ஸ் வந்து தெரிய வருது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு அசனிங் ட்ரையாங்கலாக தெரிய வருது இல்லைங்களா? ஸோ அந்த அசனிங் ட்ரையாங்கலுக்குனா மேலே வந்து பிட்காயின் வந்து போயிருக்கு, பட் விக் தான் வச்சிருக்கு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டல் க்ளோஸ் ஆகலை. ஸோ அந்த 9:30 மணி கேண்டல் க்ளோஸ் ஆகுமா, இல்லை 1:30 மணி கேண்டல் க்ளோஸ் ஆகுமா, இல்லை அப்படியே இந்த ஒரு ட்ரெண்ட் லைனே பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுமா, அது வந்து பொறுத்தா பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கேண்டல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துது. இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்கு, அப்புறமா இங்கே சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு, திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு இது வந்து சப்போர்ட்டாக கொடுக்குமா, இல்லை இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் பண்ணுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா 20 EMA ஆஸ் அ சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 EMA வந்து ஆஸ் அ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இங்கே பிரேக் டவுன் ஆச்சு, திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே போச்சு, திரும்பி இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிருக்கு, திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் திரும்பி பார்த்தீங்கன்னா 20 EMA பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகலாம். கூட பார்த்தீங்கன்னா பிட்காயின் இப்போ வந்து 4 ஹவரில் இப்போ வரைக்கும் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அடிச்சிருக்கு அட் அ ஹை செல் வால்யூம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் அப்புறமா ப்ரீவியஸான சப்போர்ட் வந்து பார்க்கும்போது ஸ்விங் சப்போர்ட்டு அரௌண்ட் $50,300 கிட்ட வந்து வருது. பட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 51,000 விச் இஸ் த 50 EMA அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கே வந்து இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துடுறேன் இருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டோம்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வருது இல்லையா? ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை ஓடிச்சு இந்த ஸ்விங்யூ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து 4 ஹவரில் ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக வந்து தெரிய வருது இல்லைங்களா? ஸோ சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு டாப்பு, இந்த ஒரு டாப்பு. ஸோ இந்த டாப் ப்ளே அவுட் ஆகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ வச்சிருக்கு இல்லையா விக்கு. ஸோ இந்த விக் வந்து பாடி க்ளோஸ் ஆகிட்டாக்கா ஓகேன்னு சொல்லலாம். பட் பாடி க்ளோஸ் ஆகாமல் திரும்பி இது கீழே வந்துருச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான ஹார்மோனிக் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் ஆகிடும். கூட பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப்பாக கூட தெரிய வருது இல்லைங்களா? ஸோ நெக்லைன் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். பிட்காயின்ஸ் நெக்லைன் எங்கே இருக்குது? டபுள் டாப் இது அரௌண்ட் 50,600லேருந்து 51,000 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு ஜோனுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வால்யூம்ஸ் பார்க்கும்போது ரீசெண்டாக வால்யூம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வால்யூம் ஸ்பைக் வந்திருக்கு, அப்புறமா ஹை பை ப்ரெஷர் வால்யூம் வந்திருக்கு, அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சாலிடேஷன்ஸ் ஆகியிருக்கு, அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ஹை செல் வால்யூம் வந்திருக்கு, திரும்பி கன்சாலிடேஷன், இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி அதே மாதிரி ஹை செல் வால்யூம் வந்திருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட்டாக எடுக்குமா, இல்லை இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் டவுன் பண்ணுமா, அதுதான் இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம RSI பார்க்கும்போது RSI இருங்க. RSIயில் ஒன்று அவ்வளோ சேஞ்ச் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், RSIயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் ஸ்லைட்டான பேரிஷ் டைவர்ஜன்ஸாக இருக்குது இங்கே பார்க்கும்போது. ஏன்னா விக்கு மேலே போயிருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் ஹைஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் கேண்டல் பார்த்தீங்கன்னா விக் வச்சதால் ஹையர் ஹைஸ் வந்து போகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து என்ன கேண்டல் க்ளோஸ் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகியிருக்கு அட் த சேம் சப்ளை ஜோன். ஸோ இதே 1 2 3 4 5 நாளாக பார்த்திங்கன்னா இதே ஒரு ஜோனில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இருக்குது.
விச் கேன் கிரியேட் அ பாட் பேட்டர்ன் கூட வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கேண்டல் க்ளோசிங் தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி கேண்டல் க்ளோஸ் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் எடுத்தது இந்த ஒரு விக்குக்குனா மேலே வந்து கேண்டல் வந்து இந்த விக் வர 4 ஹவரில் நான் கிளியராக காட்டுறேன். ஸோ இந்த ஒரு கேண்டல் விக்கு வச்சிரு பார்த்தீங்களா. ஸோ நான் எவ்வளோ வாட்டி நான் சொல்லியிருக்கேன் 58,000, அது 52,800 to 53,000 கூட போகலாம் அப்படின்னு வந்து எவ்வளோ வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குனா மேலே வந்து இந்த விக்குக்குனா மேலே வந்து போக எவ்வளோ நாள் எடுத்து தான் இப்போ வந்து போகிருக்கு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கேண்டல் வந்து இந்த விக்குக்குனா மேலே க்ளோஸ் ஆனால் தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹை புலிஷ் மொமெண்டம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக செல் ப்ரெஷர் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டெய்லியில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்திங்கன்னா சேம் நீ கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரில. விச் கேன் க்ளோஸ் ஆஸ் அ க்ரீனாக இருக்கிறதால இது பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம். பட் பார்க்கலாம் எப்படி வந்து ஆகுதுன்னு. ஹேமர் க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் சப்ளையில் இருக்கிறதால ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் டு பி அ ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்காயினோட ஐபிட் ஷேர்ஸ், அதாவது பிளாக் ராக்கோட ஐபிட் பார்க்கும்போது இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இந்த ஒரு பேட்டர்ன், இந்த ஒரு இடிஎஃப் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் அதாவது பிட்காயின் வச்சு தான் வந்து இடிஎஃப் வந்து பார்ப்பாங்க. பட் பிளாக் ராக் உள்ளே வந்ததால் ஃபஸ்ட்டு இடிஎஃப் பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதாவது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ இந்த இடிஎஃப் பொறுத்து தான் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இடிஎஃப் இப்போ பார்த்திங்கன்னா எப்போ வந்து லிஸ்ட் ஆச்சோ, எந்த ஒரு ப்ரைஸில் வந்து லிஸ்ட் ஆச்சோ, ஸோ அதே ப்ரைஸில் வந்து இப்போ இருக்குது. விச் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ கிராஷ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு புலிஷ் ஹேமர் ஆச்சு 1 வீக்கில் 1 டேயில் போட்டுறேன் இருக்கேன். ஸோ 1 டேயில் போகும்போது அது பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஸ்பின்னிங் டாப்போ டோஜின்னு சொல்ல முடியாது, ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி தான் தெரிய வருது. அதை அடித்து மேலே வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதே ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட பார்த்திங்கன்னா இடிஎஃபோட ப்ரைஸ் இருக்குது சேம் அட் த லிஸ்டிங் ப்ரைஸ். ஸோ விச் கேன் அது திரும்பி ஒரு டபுள் டாப்பாக க்ரியேட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23 போகலாம். அப்படின்னு 23 போனால் உங்களுக்கு தெரியும் பிட்காயின் வந்து என்ன ஆகும் இல்லைங்களா. அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் முடிவு எத்தீரியம் பார்க்கலாம். எத்தீரியம் வேறு லெவலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ 3000 போகலாம் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்தது 3000 போக. ஸோ 3009 வந்து போகிருக்கு எத்தீரியம், விச் ஹாஸ் கிரியேட்டட் அட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். ஸோ பார்க்கலாம் எத்தீரியம் இங்கேருந்து பெரிய பிரேக் அவுட் கொடுக்குதா, இங்கேருந்து பெரிய ரிஜெக்ஷன் வருதான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டல், அதாவது இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸு பெரிய ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு இப்போ டெய்லியில். ஸோ நல்லா வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ திரும்பி பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ரீன் கேண்டலாக வந்து தெரிய வருது. ஸோ திரும்பி இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ண போகாமல் கூட வரலாமேன்னு கேட்டிங்கன்னா இந்த 50 EMA இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு டாமினன்ஸாக சப்போர்ட்டு. ஸோ இட் கேன் கோ டு டெஸ்ட் திஸ் அப்படின்னு இது போய் மேலே பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல்டர்லாம் சரியாக அடி வாங்கும். பட் எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ட் காயின்ஸில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் $25 per month. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து ஸ்டில் தே ஆர் புலிஷ். பைனான்ஸ், ஓகேஎக்ஸு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹைலி புலிஷாக இருக்குது ஃபண்டிங் ரேட்ஸு, விச் இஸ் நாட் குட். நான் நேற்றே சொல்லியிருந்தேன். லிக்விடேஷன்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1 hour 4 hour 24 hours பார்த்திங்கன்னா எவ்வளோ லிக்விடேஷன்ஸ் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிக்விடேஷன் மேப்பில் பார்க்கும்போது நேற்று சொன்ன லிக்விடிட்டி கிராப் பண்ணிச்சு. இந்த லிக்விடிட்டி நான் சொன்னியிருந்தேன் 50 to 800 to 900 பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குன்ட்டு, அதை பார்த்திங்கன்னா கிராப் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் இருக்குது, அது வந்து போகுமா இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறமா 24 hours பார்த்திங்கன்னா கீழே தேர் இஸ் லிக்விடிட்டி அரௌண்ட் $51,200 to $300. ஸோ திரும்பி இந்த லிக்விடிட்டியை பார்த்திங்கன்னா கிராப் பண்ண பிடிசி வரலாம். பட் இது கீழே போயிட்டு க்ளோஸ் வச்சிச்சுன்னா 4 hour அண்ட் டெய்லி க்ளோஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஓகேங்களா. பட் பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு சில நியூஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட் நியூஸ் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸ்விஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டு லான்ச் பிட்காயின் ட்ரேடிங் அண்ட் கஸ்டடி சர்வீஸ் டுமாரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த
Post Finance has 2.5 million customers ன்னு போட்டிருக்காங்க. 5th biggest bank in Switzerland, which is a positive news for Bitcoin. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா அவங்களோட திரும்பி ஐடிஎஃபோட புது ஆட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஷேர்ஸோட இப்போ சொன்ன இல்லையா ஐஷேர்ஸ் பிடிசி இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சவுத் கொரியாஸ் opposition party is now pledging to let domestic investors buy BTC ETFs. ஸோ இடிஎஃபோட ஹைப் தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. பட் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி இடிஎஃப் நான் சொல்லிட்டேன் இந்த சேம் லிஸ்டிங் ப்ரைஸில் இருக்குன்ட்டு அது எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுது அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சரி நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ திஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் அங்கே பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.